நிர்வாகிகள் எப்படி பார்க்குறாங்க? தாவேக நிர்வாகி என்ன சகோதரனா பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி வரவேற்பு? மிக சிறப்பான வரவேற்பு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நேற்றைய முன்தினம் நான் சென்னையிலேருந்து வந்தப்போ மக்கள், அதாவது மக்கள்ங்கிறதோட தாவேக்காவுடைய தொண்டர்கள், நம்முடைய முதல்வருடைய மிக பாசத்திற்குரிய தொண்டர்கள் மிக பிரமாதமாக வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த வரவேற்பு கொடுக்கும்போது என்னோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திலிருந்து வந்தவங்களும் சேர்ந்து மிகப்பெரிய வரவேற்பு எனக்கு கொடுத்தாங்க. மக்கள் எப்படி பார்க்குறாங்க? நேற்று ஒரு 2 நாளாக இப்போ நான் நன்றி சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். மக்கள் சொல்ல ஒரே வார்த்தை, ஐயா நீங்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு நல்லது தான் செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வரும்போது எனக்கு உண்மையிலே இந்த மக்கள் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் வருது. இதே மாதிரி தான் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நான் வந்தப்போ, ஐயா அப்போ நான் கொரோனாவில் பெருசாக மாட்டிக்கிட்டேன். அப்போ கூட அவன் என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் இப்போ இப்படி எங்களுக்கு முன்னாடி நிற்கிறீங்களே அதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு எழுச்சியை இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக இருக்கும்போது நிறைய நலத்திட்டங்கள் எப்போ எங்கே இருந்தாலும் நலத்திட்டம் செய்வோம். அதாவது அதிமுக இருக்கும்போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது சரி, 2016 2021 வரைக்கும் நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. அப்போ கூட நான் என்னுடைய நலத்திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த அரசியலுங்கிறதோட என்னுடைய பொது சேவையாக அதை செஞ்சுட்டு இருக்கேன். மிக பிரமாதமாக தான் நான் சொன்னேன் இல்லையா, மக்கள் பேராதரவோடு நீங்கள் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் அவங்க என்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே நினச்சி கோரிக்கைகளை நிறைய கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு தண்ணி, விவசாய பூமி, நம்ம பூமி விவசாயத்துக்காக தண்ணி கேட்டுட்ருக்காங்க. நானும் நேற்றிலிருந்து ரொம்ப நாளாக இந்த ஜூன் 1ஆம் தேதி தண்ணி தொடர்றதுக்கான முழு முயற்சி எடுத்து மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் புஷியானந்த் அவர்களுடைய உத்தரவின்படி தண்ணி திறந்தாங்க. இப்பவும் தண்ணி நல்லா திறந்துட்டு போயிட்டு இருக்கு. தாவேக்காக்கு வர்றதுக்கு காரணத்தோட ஒரு நல்ல மனதோட சேர்ந்திருக்கேன் நான். அதாவது என்னுடைய வைப்ரேஷன் அதுக்கு ரொம்ப செட் ஆயிருக்கு. நீங்க பார்த்துருப்பேன், என்னுடைய தேர்தலில் கூட நான் என்ன சொல்லியிருப்பேன், சம்பாதிச்சு முடிச்சுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் காசு வாங்கல, இனிமேலும் வாங்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணேன். அதே மாதிரி கிழக்கு ஒதுக்கிய சூரியனை மேற்க ஒதுக்கி வைப்பேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னால் என்ன முடியுமோ அதை செய்வேன்னு சொன்னேன். அதோட நான் என்ன சொன்னேன்னா, என்னை ஆளாக்கி என்னை உருவாக்கினது பூரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அங்குள்ள தொண்டர்கள் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் ரெட்டலையில் தான் ஜெயிச்சேன், அது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ரெட்டலைங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஒரு கெட்டவனாக இருந்து நான் எனக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, நான் நல்லவனாக இருந்தால் ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி மக்கள் எனக்கு ஓட்டு அளித்தாங்க. அதைத்தான் சொன்னேன். இப்போ இருக்கிற வேண்டியவங்க வேண்டாதவங்க என்னுடைய அன்பு சகோதரர்கள் அதை பிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்மளுடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சி இப்போ எல்லாருக்குமே தெரியும். அரசியலில் அப்பளுக்கு ட்ரலாமல், அதாவது நான் அந்த போன கேள்விக்கு பதில் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னுடைய வைப்ரேஷன் அவங்க வைப்ரேஷன் செட் ஆகுது, நேர்மை இருக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி அவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதிங்கிறதோட பொது சேவைவாதி. அவர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 நாள் சாதனையாக, அரசுடைய சாதனையாக சிங்கப்பெண் திட்டம், மதுக்கடைகளை ஒழிக்கிறது, இப்படி பல நல்ல திட்டங்களை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஆட்சி இன்னும் நாளாக பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நேர்மையாக போகும். நீங்கள் அரசு அதிகாரிட்ட கேளுங்க, யார்கிட்ட வேணாலும் பப்ளிக் கேளுங்க, இன்றைக்கி அரசு நேர்மையாக போகுது. அதாவது எத்தனையோ நலத்திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் காரு, அதுக்கான பெட்ரோல் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் அதில் ஏதோ ஒரு அனுபவப்பட்டிருப்பார். மக்களுடைய கோரிக்கை, சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று பெருந்தன்மையோடு அவர் செஞ்சிருக்காரு.